கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே விஜய் வெளியே வரல. ஏற்கனவே விஜய வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாரி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது, இவர்களையும் பனையூருக்கு நான் கூப்பிட்டுட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன். 2, 2 பேரா 3, 3 பேரா கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிறேன்ற மாரியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைப்பாடா பார்க்குறீங்க? அதாவது நம்ம மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய தவறு தான். அதில மாற்றம் இல்ல. ஏன்னா, இப்போ உயிரிழந்த குடும்பத்த நம்ம நேர்ல போயி, அவங்க இருப்பிடமே தேடி சென்று நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது தான் முறை. அதுதான் நம்மளுடைய மரபும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம இடத்துக்கு அவங்கள தேடி வர வச்சு, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். இத எப்படி விஜய் செய்ய முன் வந்தார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பட் அதே நேரம் இப்படி ஒரு செய்தி மெல்ல அப்படி அரசல் புரசலா வெளிய வந்த பிறகு, எனக்கு வந்து அதில உண்மையிலேயே நம்பிக்கை இல்ல. இல்ல இது வந்து விஜய டீகிரேட் பண்றதுக்காக இப்படி ஒரு செய்திய பரப்புறாங்க. கண்டிப்பா விஜய் இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டார் அப்படின்னு நான் உறுதியா நம்புனேன். ஸோ அந்த அடிப்படையில என்னன்னா, இந்த செய்தி உண்மையா அப்படின்னு நம்ம விஜய் தரப்புலயே வந்து கேட்கும்போது தான் அவங்க சில விஷயங்கள வந்து ஷேர் பண்ணாங்க. பட் அத இங்க சொல்றது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப நம்மால வந்து ஒரு உயிர் இழப்பு நடந்துருச்சு. அவங்க வீட்டுக்கு நம்ம போய் ஆறுதல் சொல்றது தான் சரியான விஷயம். நம்ம இடத்துக்கு அவங்கள வர வச்சா ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வரும். ஏற்கனவே நம்மள பனையூர் பண்ணையார்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா, அது இன்னும் நெகட்டிவ் ஆயிடுங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஒண்ணும் சின்ன புள்ள கிடையாது. அப்ப விஜய்க்கு இதெல்லாம் தெரிந்தும் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு பின்னணியில வந்து ஒரு வலுவான காரணம் இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு நான் தெரிஞ்சுக்க விரும்பின ஒரு விஷயம்.